வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் சைக்காலஜி பற்றி தான். ஒப்பீனியன். ஒப்பீனியன்னா என்ன? நம்மளுடைய அபிப்பிராயம். ஏன் அந்த இடத்துல ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன் ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது? ஒரே விஷயத்துக்கே இப்போ வந்து ஒரு ஃபேமிலியிலே நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் அந்த விஷயத்துக்கு எல்லாருமே வந்து அட் அ டைமில் எஸ் சொல்ல மாட்டேங்கிறோம்? அந்த இடத்துல வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது. அதாவது அவங்கவுங்களுடைய பார்வையில ஒரு விஷயம் சரியாவும் தெரியலாம், தப்பாவும் தெரியலாம். இதை நம்ம வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது ஸ்டோரி அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை வச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம டிசைட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதுக்கான ஸ்டோரி தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீச்சஸ், அதாவது பீச் எல்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்க தானே. அது மாதிரி ஒருத்தவங்க போய் ஒரு பீச்சில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து அந்த கடல் அலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய மக்கள் இங்கே அங்கே எல்லாம் போய் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கால் நனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் வந்து கால் நனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகள்லாம் வந்து ஆசைப்படுவாங்க தானே. பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை இது வந்து ஆழமாக இருக்கும், போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி வந்து ஒரு 10-12 வயசு ஒரு கேர்ள் பேபியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து டக்குன்னு ஓடி போய் அந்த அலையில வந்து ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு அந்த குழந்தை வந்து போய் அந்த கடல் ஓரத்தில் நிற்கிது, பீச் ஓரத்தில் நிற்கிது. அப்படி நிற்கும் போது என்ன பண்ணுது, நல்ல ஒரு பெரிய அலை வருது. வந்தோடனே அந்த குழந்தையோட காலை நல்லா நனைச்சிட்டு போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அப்போ வரைக்கும் தெரியலை, அந்த குழந்தை போட்டிருந்த கொலுசுல ஒரு கொலுசை வந்து அந்த அலை வந்து எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு அதுக்கு தெரியல. டக்குன்னு வந்து ஏதோ கால்ல இருந்து ஏதோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இப்படி கீழே குனிஞ்சு பார்க்குது. பார்த்தா வந்து ஒரு கொலுசை வந்து அந்த அலை வந்து உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையோட பார்வையில அந்த கடல் இப்ப எப்படி தெரியுது? அது ஒரு திருட்டு கடலா வந்து தெரியுது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியும் வந்து அந்த குழந்தை கேட்காம அடம் பிடிச்சு வந்து அந்த அந்த கடற்கரையில நின்னுச்சு. இத்தனைக்கும் அந்த குழந்தை வந்து கடலுக்குள்ள போகல. அது வந்து கால் நனைக்கிறதுக்கு தான் நின்னுச்சு. ஆனா அந்த கடல் வந்து அதோட ஒரு கொலுசை எடுத்துட்டு போயிட்டனால அந்த குழந்தையோட பார்வையில இப்ப கடல் வந்து ஒரு திருட்டு கடல் அப்படின்னு சொல்லிருச்சு. அடுத்து வந்து இதை வந்து ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து அந்த பீச்ல வந்து போட்டுகள்லாம் அந்த மீன் பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி போட் வந்து வருது. அந்த போட்ல இருந்து இறங்குன அந்த மீனவர்கள், ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து இறங்குறாங்க. அப்ப அவங்களோட ஃபேமிலிலாம் வந்து அவங்கள ரிசீவ் பண்றதுக்குலாம் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அந்த மீன்களை வாங்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு 10 நாள் கடலுக்குள்ள போயிட்டு வந்த ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஹஸ்பண்டோ, அண்ணனோ, தம்பியோ அந்த மாதிரி அவங்கள பார்த்தோன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாயிருது. அப்ப அந்த மீனவன் சொல்றான், நான் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த தடவை நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து நிறைய மீன்கள் கிடைச்சிருக்கு. இந்த கடல் தான் நமக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டே இறங்குறான். அடுத்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பால் வந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு போல. இவங்களுக்கு அது தெரியல. ஆனா வந்து கடல் அலையில அந்த பால் வந்து கடல் அலை இழுத்துட்டு போயிருச்சு. அலையில வந்து பால் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த அலை வந்து அப்படியே அந்த பால நகர்த்திக்கிட்டே கொண்டுட்டு வந்துரும். அந்த அலையோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி அந்த பால் வந்து விறுவிறுன்னு மூவ் ஆயிட்டே போயிரும். ஸோ நம்ம வந்து கடல்ல ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அத தேடி உள்ள போக்கூடாது. அப்படிதானே? அப்ப அந்த பர்ட்டிகுலர் குழந்தையோட பார்வையிலயும் இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கூட எதிர்பாராம தன்னோட பால எடுத்துட்டு போயிருச்சு. ஆனா, அதே இது ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குழந்தை அந்த கடலை ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா அது கைக்கு வந்து என்ன வருது? இந்த பால் வருது. அப்ப இப்ப இந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். அப்ப அதோட பார்வையில என்ன? பரவால்ல. நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்ட பால வந்து கடலே வந்து நம்மளுக்கு குடுத்துருச்சு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அ நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடல பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்படிதானே? ஒருத்தவங்களுக்கு கடல் வந்து தெய்வத்துக்கு ஈக்குவலா கடல் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு.
இன்னொருத்தவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பால் வந்து அந்த கடவுள் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதோட கொலுசை வந்து கடல் வந்து திருடிட்டு போயிடுச்சு. அப்ப ஒரு கடல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சிச்சுவேஷன் அவங்களுடைய நேரத்துக்கும் அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கும் தகுந்தாற் போல ஒரு கடல் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கெட்டதா தெரியுது, ஒருத்தவங்களுக்கு நல்லதா தெரியுது, ஒருத்தவங்களுக்கு அதிகப்படியான ஹாப்பினஸ் கொடுக்குது, ஒருத்தவங்களுக்கு அதிகப்படியான சேட்னஸ் கொடுக்குது. அப்ப எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில தானே இருக்குது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம். அப்படி சொல்லும் போது அவங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அதே மனநிலைமையோட அவங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு ஹாப்பியா தெரியிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மேட்டர் ஆஃப், அது எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. அப்ப உடனே அவங்க கிட்ட உங்களுக்கு ஏத்த பதில் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னோடனே நீங்க என்ன சொல்லிடுறீங்க? அவங்கள கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த இடத்துல அவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. அவ்வளவுதானே. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்புறம் நெறைய ரிலேஷன்ஸ்குள்ளேயும் சரி, ரிலேஷன்ஷிப் நீங்க மேக் பண்ணும்போதும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சரி, ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா தெரியிற ஒண்ணு, அவங்களுக்கு அது சாதாரணமா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற பதில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் தப்புதான். இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. ஆனா அவங்க பார்வைக்கு அது வந்து தப்புன்னு தெரியுது அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த ஒப்பீனியனை மாத்துனீங்க அப்படின்னா, அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால நம்ம எடுக்க போற டெசிஷன் வந்து ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்க ஒரு உலகத்தை 18 சொல்றதை விட 20 கூட வச்சுக்கோங்க. 20 இயர்ஸ் வரைக்குமே நீங்க வந்து நீங்க என்ன டெசிஷன் எடுக்க போறீங்களோ அதை உங்களுடைய எல்டர்ஸ் முக்கியமா பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற டெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மட்டுமே அது பேஸ் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு இந்த முடிவு நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த முடிவு எனக்கு நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி, என்னோட ஒப்பீனியன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஓகேவா இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் ப்ரொசீட். அதை விட்டுட்டு நீங்க அப்ப வந்து அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதனால உங்களுடைய கோலை நீங்க மாத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அந்த கோலோட எப்படி சொல்றேன்னா அதோட ஹையஸ்ட் ப்ராஃபிட்டை நீங்க உங்களால கெயின் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நான் வந்து இந்த கம்பெனிக்கு நான் போனா எனக்கு நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்பெனிக்கு போகணும்னு எடுத்திருக்க முடிவு சரியா தப்பான்னு நீங்க போய் ஒரு வேலையில இல்லாதவங்ககிட்ட கேட்டீங்களோ இல்ல அந்த வேலையை பத்தி தெரியாதவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க ஜஸ்ட் லைக் தட்ன்னு தானே ஆன்சர் சொல்லுவாங்க. உன் விருப்பம்ப்பா நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை இந்த கம்பெனி கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல நம்ம இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க இதுல என்ன ஆகும், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த இடத்துல நீங்க இழக்கிற மாதிரி வருது. ஸோ அதனால எப்பயுமே உங்களுடைய ஒப்பீனியனை ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேல நீங்க வந்து ஜஸ்ட் ஒப்பீனியனை தெரியப்படுத்துங்க மத்தவங்ககிட்ட. ஆனா மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக உங்க ஒப்பீனியனை நீங்க மாத்திக்க வேணாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.